வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வாயார நல்ல விஷயங்களை, சுபமான விஷயங்களை, மங்களமான விஷயங்களை பேசுங்க. அறிவுபூர்வமான விஷயங்களை பேசுங்க. வேத மார்க்கத்தில் நம்முடைய ரிஷிகளால் சொல்லப்பட்ட அந்த உபதேசங்களை எல்லாம் கேளுங்க. காதால கேளுங்க, வாயால பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அறிவியல் முதல் அறிவியல். இதுக்கப்புறம் இருக்கிறது இன்னொரு இந்திரியம். அது என்ன தெரியுமா? இந்திரியங்கள்லயே எல்லா கை, காலு, வாயு, நாக்கு, மூக்கு, என்ன காது, எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்ற அரசனாக இருக்கின்ற ஒரு இந்திரியம் எது தெரியுமா? அதுதான் மனம் என்று சொல்லப்படுகிறது. மனம். அந்த மனம் எப்படியோ ஓடும். என்ன, அதை இழுத்து பிடிச்சு நிறுத்தி வைக்கணும்னா ஞானம் வேணும். அதான் ஞானம். அந்த ஞானம் எதுக்கு இருக்குன்னா ஆத்மாவுக்கு இருக்கிறது. அந்த ஞானம் இருக்கிற அந்த மனத்தை கட்டுப்படுத்தி வைப்பதற்குத்தான் இந்த அறிவியல் நமக்கு வேண்டும். அப்ப 21வது இந்திரியம் இந்த மனம்.